ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புவது, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கி, அந்த மனிதன் பாவம் செய்ததினால் தேவன் அவனுக்கென்று கொடுத்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போயிருந்தான். ஆகவே அந்த மனிதனுக்கு அந்த நன்மையை, ஆசீர்வாதங்களை, அந்த மகிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த தேவன் பாலகனாக இந்த பூமியில் உதித்தார். அந்த நாளைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நத்தார் தினம் என்று சொல்லி இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை, சமாதானத்தை, ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு நோக்கமே, நீங்கள் இழந்து போயிருக்கிறதை அவர் மீண்டும் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக அந்த தேவன் வந்தார் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் விசுவாசித்து அவரை உங்களுடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நீங்கள் வாழ்வீர்களானால், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன அந்த நன்மையை, இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு மீண்டும் பெற்றுத்தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் யாவருக்கும் மீண்டும் இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.